தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் தலைமைச் செயலகம் முன்பாக இரவிலும் போராட்டம் நடத்தக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பயிர்க்கடன் தள்ளுபடியில் தாவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விரிவான தகவலை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் காத்திருக்கிறார். விரிவான தகவலை நீங்க பகிர்ந்துக்கோங்க. விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இரவு நேரத்திலும் சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் நேரத்தின் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன், இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்வேன், விவசாயிகள் தான் எங்களுக்கு உயிர் என்றெல்லாம் சொல்லி வாக்கு சேகரித்திருந்தார். இந்த நிலையில் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு பயிர்க்கடனை பேருக்கு தள்ளுபடி செய்வது போன்று சில லட்ச பயிர்க்கடன்களை மட்டுமே தள்ளுபடி செய்திருந்தார். இந்த நிலையில தான் விவசாயிகளுடைய போராட்டம் தமிழ்நாட்டில் வலுத்தது. விஜய் அரசுக்கு பல்வேறு விவசாய அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல இன்றளவும் தினசரி தர்ணா போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதுடைய சூழல்ல தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா கண்ணு பல்வேறு நாட்களாக பயிர்க்கடனை முழுமையாக விஜய் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்தார். இந்த நிலையில அவர் சமீப நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார், சென்னை தலைமைச் செயலகத்தை ஜூலை 27ஆம் தேதி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பாக முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தார். இந்த சூழல்ல அவருடைய இல்லமான திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்துல அவரை வீட்டு சிறையில் வைத்திருந்தனர். இந்த சூழல்ல அவர் தற்பொழுது இன்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் பேரணியாக தலைமைச் செயலகம் வந்தார். அப்போது முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில வேளாண் துறை அமைச்சரையாவது சந்திக்க வேண்டும் எனவும் அவர் தரப்புல கோரிக்கை வைத்து பல்வேறு விவசாயிகள் காவலரிடம் கேட்டனர். இந்த நிலையில அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில இன்று மாலை சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் அனைவரையும் காவலர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு வேளாண் துறை அமைச்சரை சந்திப்பதாக அழைத்து சென்றனர். ஆனால் வேளாண் துறை அமைச்சரை சந்திக்க வைப்பதாக கூறி சென்று போக்குவரத்து துறை அமைச்சரையும் வீட்டு வசதித்துறை அமைச்சரையும் சந்தித்து விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய மனுவை அளிப்பதற்காக காவலர்கள் கூட்டி சென்றனர். இதனால் விரக்தி அடைந்த விவசாயிகள் கண்டிப்பாக நாங்கள் வேளாண் துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொல்ல வேண்டும், கண்டிப்பாக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்திருந்த நிலை தற்பொழுது அவர்களுக்கு வேளாண் துறை சந்திப்பதற்கான சூழல் கிடைக்காத நிலையில இரவிலும் கருகிய நாற்று பயிர்களுடன் சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக உட்கார்ந்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை முதலமைச்சரை சந்தித்தும் அமைச்சரை சந்தித்தும் தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க இருக்கிறோம். அப்படி எங்களுக்கு அனுமதி மறுக்கும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும். நாளை வரை நாங்கள் சென்னை தலைமைச் செயலக வாசலிலேயே இங்கேயே உறங்கி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். விவசாயிகளுடைய போராட்டத்தால் இங்கு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவலர்கள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் விவசாயிகள் கண்டிப்பாக எங்களை அழைத்து பேசினால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வருவோம், இல்லை என்றால் இங்கேயே படுத்து உறங்கி போராட்டத்தை தொடர்வோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். உடைய விரிவான தகவலுக்கு நன்றி அகிலன்.